ஜனநாயகன் படத்துக்குள்ள அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்து ஏன் இவ்வளோ மூர்க்கமாக வந்து இந்த படம் தணிக்கைக்குழு வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் புரியல. அதில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இந்த படத்தில் அப்படி என்னதாங்க இருக்கு? ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் இருக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். இந்த விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுத்தமாக யாருமே வாயே திறக்கலை. சிம்பு அவர்கள், ரவிமோகன், ஜிவி பிரகாஷ் உட்பட ஒரு சில பேர் அவங்க மட்டும்தான் வந்துட்டு அவர் பின்னாடி தைரியமா அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. விஜய்னு ஒரு ஆளு சுத்தி எத்தனை பிரச்சனை மட்டும் பாருங்களேன். ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சமாளிக்கணும், இதை தாண்டி இவர் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை சமாளிக்கணும், இதையெல்லாம் மிஞ்சி இவர் அரசியல்ல வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்வியை சமாளிக்கணும். இத்தனையும் சமாளிச்சுட்டு ஒரே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் தான் விஜய் அப்படின்ற. விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு மார்னிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். காலையில் நேரம் தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், அப்படியே கொண்டாட்டம், கோலாகலம். இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸை வந்து கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜனவரி 9 ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கல. அதுக்கு காரணம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சில காட்சிகளை நீக்கணும், சில இடங்களில் மியூட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருந்தோம். அதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த படம் பார்த்த அந்த சென்சார் குழுவில் இருக்கக்கூடிய 5 பேரில் ஒரு ஆளுக்கு வந்து மத பிரச்சனை அதிகமாக அதில் வந்து தூண்டுற மாதிரி சில காட்சிகள் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கப்புறமா புகார் கொடுத்துருக்காரு. யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அந்த சென்சார் குழுவோட மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த புகார் வந்து படக்குழுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது ரொம்ப லேட்டாக தெரிவிக்கப்பட்டது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 இந்த படத்தோட ரிலீஸ் இருக்காது, அன்னைக்கு காலை தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தீர்ப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு தொடர்ந்து இன்னொரு சிக்கலையும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா யூஏ சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் தணிக்கை குழு மேல்முறையீடு பண்றாங்க. அதாவது நீங்க சொன்னாலுமே எங்களுக்கு சில காரணங்களுக்காக இந்த படத்தை நாங்க தள்ளி வைக்கிறதுக்கும் திரும்ப வந்து நாங்க மறு தணிக்கை செய்யறதுக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு தணிக்கை குழு வந்து ஒரு மேல்முறையீடும் பண்றாங்க. இதுல என்ன புரியல அப்படின்னா, நீதிமன்றம் இருக்கு. ஸோ நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது டிலே ஆகுது, படத்தை ரிலீஸ் பண்ணணும் சொன்ன தேதியில் அட்லீஸ்ட் இந்த பொங்கலுக்குள்ளேயாவது ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பட நிறுவனம் இவ்வளோ போராடி அந்த கேஸை வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இந்த படத்தில் அப்படி என்னதாங்க இருக்குது? ஜனநாயகன் படத்துக்குள்ளே அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்து ஏன் இவ்வளோ மூர்க்கமாக வந்து இந்த படம் தணிக்கைக்குழு வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டத்தின் வரைக்கும் ஓகே, அவங்க சொல்கிறாங்க இவங்க செய்யலை, லேட் ஆச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் கண்டிப்பாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து சட்ட சிக்கல், இவ்வளோ பிரச்சனைகள் ஜனநாயகன் படத்துக்கு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனை வந்தாதாங்க அது தளபதி படம். இவ்வளோ நாள் வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நாங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இப்போதான் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அந்த வைபுக்குள்ளே வந்திருக்கோன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையாக தளபதி ஃபேன்ஸை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளவு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அவங்க எப்போவுமே வந்து அவங்க கூடயும் நிற்கிறாங்க. சேமாக சொல்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி ஜனநாயகனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இப்படி ஒரு ப்ரொமோஷனை வந்து யாருமே பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் ஜனநாயகன் ரிலீஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்கள், அதாவது இன்னைக்கு நிறைய நாடுகளில் இந்த படம் சாதாரணமாக வெளியில் போயிருக்கும். ஆனால் நிறைய நாடுகளில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து படம் ரிலீஸ் ஆகலையோ, இந்தியாவில் எப்படி ரிலீஸ் ஆகலையோ, அதே மாதிரி பல நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால அங்கே இருக்கவங்களுக்குமே இந்த படத்தில் என்னதான் இருக்கு, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், விஜய்ன்றவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, எதுக்காக வந்து இவர் சிக்கல் கொடுக்குறாங்கன்ற மாதிரி
அவங்கள கூட பேச வச்ச பெருமை வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சிக்கல் கொடுத்தவங்களுக்கு தான் சேரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் மெர்சல் படத்துக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க. அந்த படம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இந்த படத்தையுமே அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சிக்கல்னால ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் ஃப்ரீ ப்ரமோஷன் வந்து கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் திரையுலகம் இன்னைக்கு வந்துட்டு தமிழ் திரையுலகத்தில் ஹையஸ்ட் ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் இருக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். இந்த விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுத்தமாக யாருமே வாயை திறக்கலை. குறிப்பிட்டு சொல்ல போனால் சிம்பு அவர்கள், ரவிமோகன், ஜிவி பிரகாஷ் உட்பட ஒரு சில பேர் அவங்க மட்டும்தான் வந்துட்டு அவர் பின்னாடி தைரியமாக அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இத்தனைக்கு வந்து சத்யராஜும் அவங்களுடைய மகளும் வந்து வேற ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்தாலுமே சிபிராஜ் வந்து அவர் முன் வந்து எங்கள் அண்ணனுக்காக நான் பேசுகிறேன், வெற்றி நிச்சயம்ன்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாரு. நிறைய யூடியூபர்ஸ், கிரியேட்டர்ஸ் வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க. இது எப்படின்னா, விஜய், டிவிகே அந்த கட்சிக்காக, விஜய்க்காக இவங்க சொல்ற மாதிரி இந்த தற்கூரி கூட்டத்துக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த அறிவாளி கூட்டம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இது ஒரு படம், இத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. அந்த படம் அந்த டேட்ல ரிலீஸ் ஆனா எல்லாருக்குமே, அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே, நான் சொல்றது கேவிஎன் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, ஒரு தியேட்டர் எடுத்துக்கிட்டாலுமே தியேட்டர்ல வேலை பார்க்குற ஒரு இடத்த கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த காசு போய் சேரணுன்றது தான் எல்லாரும் நினைக்கிற விஷயம். ஆனால் அந்த டேட்டை விட்டு தள்ளி வருது அப்படின்னா அது என்னென்ன சிக்கலை உண்டு பண்ணும், என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும், எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்றதே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இன்னைக்கு வந்து சில பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் கட்சி, அரசியல் இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறக்கவே இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சங்கம், அந்த சங்கம், இவங்களுக்கு ஒரு சங்கம், அவங்களுக்கு ஒரு சங்கம்னு ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு. ஆனால் ஒரு சங்கம் கூட விஜய்க்காக ஏன் இப்படி சென்சார் போர்டு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கவே இல்லை. உண்மையிலே ஒரு சேடான விஷயம்தான். அவர் எப்பவுமே தனிச்சு விட்டுறாங்க, இவர் வந்து என்ன பிரச்சனை அவரே ஹேண்டில் பண்ணிப்பாரு, அவரே பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. அது முன்னாடியே அப்படிதான், முன்னாடி பிரச்சனை வரும்போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயங்க, இப்போ பாருங்க, சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து இந்த மத்திய அரசு கூட ஒரு பஞ்சாயத்து இருக்கு அந்த ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம். இன்னொன்று வந்து இந்த சில விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் வச்சு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. தனுஷ் அவர்களுக்கு இந்த நயன்தாரா பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வந்து அவங்க மேடையில் ஆடியோ லான்ச்சஸில் வந்துலாம் சொல்றாங்க. ஆனால் விஜய்னு ஒரு ஆள் சுற்றி எத்தனை பிரச்சனை மட்டும் பாருங்களேன். ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சமாளிக்கணும், இதை தாண்டி இவர் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை சமாளிக்கணும், இதையெல்லாம் மிஞ்சி இவர் அரசியலில் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்வியை சமாளிக்கணும். இத்தனையும் சமாளிச்சுட்டு ஒரே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் தான் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இதை சப்போர்ட்டா சொல்லலை, பர்சனலாக ஃபீல் பண்ணும்போது நமக்கே தோணுது விஜயா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதுக்கு பேசாமல் நடிச்சுக்கிட்டு படம் நடிச்சுட்டு அப்படியே போயிருக்கலாமே, எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருக்கலாமே, நம்ம பிள்ளைங்க குட்டிங்கன்னு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அரசியலுக்கு வரணும்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு இருக்கும்போது விஜய் யோசிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மலேசியாவில் பார்த்தோம், எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். அவ்வளோ பெரிய சப்போர்ட், அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய அவர் பார்க்கும்போது வா எங்கேயோ போயிட்டாரா விஜய்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு விஷயத்த பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர், ஒரு கெரியர் உச்சத்தில் இருக்கவர், திரும்ப வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ அடிகளையும் தாண்டிட்டு ஒரு மனுஷன் தூங்கணுன்னும் போது உண்மையிலே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண படம் வந்து இன்னைக்கு ஜனவரி 9 ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய வருத்தமான விஷயம்தான். ஆனால் இப்போ இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா இப்போ இந்த மேல்முறையீட்டிலையுமே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துட்டும் போகலாம். இல்லைன்னா இது நாளை கழிச்சு இதோட பிரச்சனை வந்து முடிவுக்கும் வரலாம். அப்படி வந்தாலுமே பொங்கலுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதாவது நிறைய பேர் சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து பொங்கலை தான் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து ஜனநாயகனை போஸ்ட்பான் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது. ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், அன்னைக்கு தான் திருவிழா அப்படின்ற அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ரசிகனாக பார்க்கும்போது அவங்களுக்கு அவருடைய இஷ்டப்பட்ட ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தாண்டா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் ஜனநாயகனுக்கான வரவேற்பு இருக்க தான் போகுது, இருந்துகிட்டே இருக்க தான் போகுது. இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருக்காங்க.
அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 நாளுக்கு முன்னாடியே வந்து படத்தோட சென்சாருக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்களாம். ஆக்சுவலி அப்போ அனுப்பிச்சாதான் அந்த பிரச்சனைகள் இப்போ பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஹேண்டில் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து அது கியூபெல்லாம் போய் எல்லா விஷயங்களும் முடிஞ்சு கரெக்டாக ரிலீஸுக்கு தயாராக இருக்கும். அந்த டைமில் பர்ஃபெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து ஹெக்டிக்கான டைமில் தான் வந்து படம் போய் சேருது. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு அதை பார்க்குது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வருது. அப்போ இந்த டிலே ஆகுது இல்லையா, இந்த டிலேக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரியராக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறது தான் வந்துட்டு கருத்தா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசம்பர் 18 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சென்சார் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஒருவேளை இந்த பிரச்சனைலாம் வராமல் இருந்தால் அந்த படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆயிருக்கும். பட் பிரச்சனை வரும் அப்படின்னும் போது, ஏன்னா இன்னைக்கு வந்து மேலிடத்துல, அதாவது வந்து மத்தியிலையோ மாநிலத்திலேயோ, இதை பொறுத்த வரைக்கும் தணிக்கைக்குழுவை பொறுத்த வரைக்கும் மத்தியில்னு வச்சுக்கோங்களேன், மத்தியில் நல்லா இணக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக நடக்குது. ஆனால் யாராவது ஒருத்தவங்க முரண்டு பிடிச்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் பிரியராகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற கருத்தையும் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதுக்காக பராசக்தி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, யூஏ சான்றிதழ் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்குமே லைட்டாக கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு பராசக்தி வந்து யூஏ சான்றிதழோட வெளியாக போகுது அப்படின்ற கருத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்துட்டு பராசக்தியிலையுமே அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த படத்தை விட்டுறல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 கட்டு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து தீ பரவட்டும் அப்படின்னு ஒரு டயலாக் வந்திருக்கு. அதுக்கு வந்து நீதி பரவட்டும் அப்படின்ற டயலாக்கை மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்தியன் கனவை அழித்து விட்டது அப்படின்ற இடத்துல இந்தியன் கனவை அழித்து விட்டதுன்றது வரக்கூடாது, என் கனவை இந்தி திணிப்பு எதிர்ப்பு அழித்து விட்டது அப்படின்ற மாதிரி மாற்றணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன நியாயம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, 2 விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு, அதாவது இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக எடுக்கப்பட்ட படம். ஆனால் தமிழில் வரும்போது அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாற்றுப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்துடும். ஆனால் தெலுங்கில் இந்த படத்தை கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தெலுங்கு வாழ்கன்ற ஒரு கோஷம் வருது. அது என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ் மொழிக்கு, அதாவது இந்தியை எதிர்த்து நின்ன ஒரு மாநிலம் அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழ்நாடு தான் முதல். அது அப்படியே அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும் போது தெலுங்கு வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தமாயிடுமா? அப்போ அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இது வரலாறு, இது ஒரு பெரிய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டில் மார்தட்டி சொல்லக்கூடிய விஷயமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு மொழி போர், ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, இது நம்ம தமிழ்நாட்டோட சொத்து. இதை கொண்டு போய் நம்ம அங்கே இது பண்ண முடியாது இல்லையா? ஏன் புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்துட்டு அவர் சொல்லுவார், நான் வந்து சுத்த தெலுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாப்புல, நான் பச்சை தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன் அவங்க பச்சை தமிழன்னு மாற்றிக்கலாம்ல? ஏன் டப்பிங் இருக்க தான் செய்யும், ஓகே வாட் எவர், டப்பிங் வந்து ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு வரலாம். புஷ்பான்ற படத்துலேயே வந்து அவங்க ரொம்ப தெளிவாக தெலுங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தமிழுக்காக, தாய்மொழிக்காக எடுக்கப்பட்ட படத்தில் எதுக்காக அந்த இது மாற்றுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய படம் தான் பராசக்தி. ஸோ பராசக்தி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஒரு வழியாக ஜனநாயகன் வந்து எனக்கு தெரிஞ்சு பொங்கலோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு தளபதி ரசிகர்கள் சொல்கிற மாதிரி என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாண்டா பொங்கல் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காத்திருப்போம்.